வணக்கம் நண்பர்களே, எங்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். உங்கள் வீட்டிற்கு வருவதற்கு முன்பு லட்சுமி தேவி உங்களுக்கு சிறப்பு அறிகுறிகளை தருவாரா என்று நீங்கள் எப்போதாவது யோசித்ததுண்டா? சாஸ்திரங்களின்படி துளசி மாதா உங்கள் வீட்டிற்கு செல்வம், மகிழ்ச்சி மற்றும் செழிப்பு வரவிருப்பதை உணர்த்தும் தெய்வீக அறிகுறிகளை தருகிறார். இருப்பினும் பெரும்பாலான மக்கள் இந்த அறிகுறிகளை புரிந்து கொள்ளத் தவறி இந்த மாபெரும் ஆசீர்வாதத்தை இழக்கிறார்கள். இன்றைய வீடியோவில் துளசி மாதாவின் 3 சிறப்பு மங்களகரமான அறிகுறிகளைப் பற்றி நாங்கள் உங்களுக்கு சொல்லப்போகிறோம். அவற்றை அறிந்து கொள்வதன் மூலம் லட்சுமி தேவி உங்கள் வீட்டிற்கு வரவிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். எனவே வீடியோவை இறுதிவரை பார்க்கத் தவறாதீர்கள், ஏனெனில் இந்த தகவல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டுவரும். சனாதன தர்மத்தில் துளசி செடியானது ஒரு சாதாரண செடி மட்டுமல்ல, அது தேவியின் ஒரு வடிவமாக, குறிப்பாக லட்சுமி தேவியின் ஒரு வடிவமாகவும் விஷ்ணு பகவானின் விருப்பமானதாகவும் கருதப்படுகிறது. வீட்டின் முற்றத்தில் துளசி இருப்பது மட்டுமே மங்களம், தூய்மை மற்றும் நேர்மறை ஆற்றலின் சின்னமாக கருதப்படுகிறது. சாஸ்திரங்களின்படி துளசிச் செடி ஆரோக்கியமாகவும் பசுமையாகவும் செழிப்பாகவும் இருக்கும் வீடு தேவர்கள் மற்றும் தேவதைகளின் இருப்பிடமாக கருதப்படுகிறது. மேலும் அந்த வீடு குறிப்பாக லட்சுமி தேவியால் ஆசீர்வதிக்கப்பட்டது என்றும் கூறப்படுகிறது. லட்சுமி தேவி ஒரு வீட்டிற்குள் நிரந்தரமாக நுழையப் போகும்போது துளசி மாதா சில சிறப்பு அறிகுறிகளை காட்டத் தொடங்குவார் என்றும் அவற்றை புரிந்துகொள்வது ஒருவரின் வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக மாற்றும் என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் பெரும்பாலும் மக்கள் இந்த அறிகுறிகளை அடையாளம் காணத் தவறி இந்த மங்களகரமான தருணத்தை புறக்கணிக்கிறார்கள். துளசிச் செடி திடீரென்று மிக வேகமாக பசுமையாகவும் அடர்த்தியாகவும் மாறுவதே முதல் மங்களகரமான அறிகுறியாக கருதப்படுகிறது. முன்பு சாதாரணமாக வளர்ந்து கொண்டிருந்த உங்கள் துளசிச் செடி திடீரென்று பசுமையாகவும் பளபளப்பாகவும் அடர்த்தியாகவும் மாறியிருப்பதை நீங்கள் கவனித்தால் இது மிகவும் மங்களகரமான அறிகுறியாக கருதப்படுகிறது. சாஸ்திரங்களின்படி இது உங்கள் வீட்டில் நேர்மறை ஆற்றலின் ஓட்டம் அதிகரித்து வருவதையும் லட்சுமி தேவி உங்கள் இல்லத்திற்கு ஈர்க்கப்படுவதையும் குறிக்கிறது. துளசிச் செடியானது சுற்றுச்சூழலின் ஆற்றலை மிகவும் நுட்பமாக உணரும். எனவே வீட்டில் மங்களகரமான சூழல் அதிகரிக்கும்போது அதன் தாக்கம் நேரடியாக துளசிச் செடியிலும் பிரதிபலிக்கிறது. இந்த நேரத்தில் இந்த நேர்மறை ஆற்றலை மேலும் அதிகரிக்கவும் லட்சுமி தேவியின் வருகையை விரைவுபடுத்தவும் துளசிச் செடிக்கு மிகுந்த பக்தியுடன் தவறாமல் தண்ணீர் ஊற்றி விளக்கேற்ற வேண்டும். மற்றொரு அறிகுறி துளசிச் செடிக்கு அருகிலோ அல்லது அதைச் சுற்றியோ திடீரென ஏற்படும் நறுமணச் சூழலாகும். சில சமயங்களில் எந்த காரணமும் இல்லாமல் சாதாரண நாட்களில் இல்லாத ஒரு லேசான தெய்வீக நறுமணம் துளசிச் செடியிலிருந்து வெளிப்படத் தொடங்கும். இந்த நறுமணம் எந்த வாசனைத் திரவியத்திலிருந்தோ அல்லது பூவிலிருந்தோ வருவதில்லை, மாறாக மனதிற்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் தரும் ஒரு இயற்கையான மற்றும் புனிதமான வாசனையாகும். சாஸ்திரங்களின்படி இது தெய்வங்கள் அந்த இடத்திற்கு வருவதையும் லட்சுமி தேவியின் ஆசீர்வாதங்கள் அந்த வீட்டில் பொழியப் போவதையும் குறிக்கும் ஓர் அறிகுறியாகும். இது மிகவும் நுட்பமான ஓர் அறிகுறியாகும், இதை அமைதியான மனமும் பக்தியும் கொண்டவர்களால் மட்டுமே உணர முடியும். இந்த நேரத்தில் ஒருவர் இறைவனை நினைத்து தனது வீட்டின் சூழலை மேலும் புனிதமாக வைத்திருக்க வேண்டும். மூன்றாவது மற்றும் மிக முக்கியமான அறிகுறியாக துளசிச் செடியில் எந்தவொரு குறிப்பிட்ட காரணமும் இல்லாமல் பூக்களோ அல்லது விதைகளோ மஞ்சரி தோன்றுவது கருதப்படுகிறது. பொதுவாக துளசிச் செடிகளில் மொட்டுகள் தோன்றும், ஆனால் அவை வழக்கத்திற்கு மாறாக அதிக அளவில் அல்லது திடீரென தோன்றினால் அது மிகவும் மங்களகரமான அறிகுறியாக கருதப்படுகிறது. இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய நேர்மறையான மாற்றம், குறிப்பாக உங்கள் நிதி நிலையில் ஒரு முன்னேற்றம் ஏற்படப் போகிறது என்பதை குறிக்கிறது. இது லட்சுமி தேவியின் வருகைக்கான தெளிவான அறிகுறியாக கருதப்படுகிறது. இந்த நேரத்தில் ஒருவர் தனது செயல்களில் கவனம் செலுத்த வேண்டும், நற்செயல்களை செய்ய வேண்டும், மேலும் எந்த தீய செயல்களையும் தவிர்க்க வேண்டும். அப்போதுதான் இந்த மங்களகரமான பலன்கள் வாழ்க்கையில் நிரந்தரமாக நிலைத்திருக்கும். இந்த 3 முக்கிய அறிகுறிகளுக்கு மேலாக துளசி மாதா பல சிறிய அறிகுறிகளையும் தருகிறார். உதாரணமாக செடி புத்துணர்ச்சியுடனும் பொலிவுடனும் இருப்பது, இலைகள் விரைவில் அழுகாமல் இருப்பது, அல்லது வீட்டில் அமைதியும் நல்லிணக்கமும் அதிகரிப்பது போன்றவை. இந்த அறிகுறிகள் அனைத்தும் உங்கள் வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரித்து வருவதையும் லட்சுமி தேவியின் ஆசீர்வாதங்கள் வழங்கப்படப் போவதையும் குறிக்கின்றன. இருப்பினும் அறிகுறிகளைப் பெறுவது மட்டும் போதாது என்பதை நினைவில் கொள்வது அவசியம். ஒருவர் நல்ல நடத்தையையும் வாழ்க்கை முறையையும் கடைபிடிக்க வேண்டும். துளசி மாதாவின் ஆசீர்வாதங்களைப் பெற அவரை தவறாமல் வழிபடுவது அவசியம். காலையில் குளித்த பிறகு துளசிக்கு நீர் சமர்ப்பித்து விளக்கேற்றி ஓம் துளசி நமக என்ற மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். மேலும் மாலையில் துளசிச் செடியின் அருகே விளக்கேற்றுவது மங்களகரமானதாக கருதப்படுகிறது.
வீட்டில் தூய்மையை பேணுதல், பொய் சொல்வதைத் தவிர்த்தல், மற்றவர்களிடம் அன்பாக இருத்தல் ஆகியவையும் லட்சுமி தேவியை மகிழ்விப்பதற்கான முக்கியமான வழிகளாகும். ஏனெனில் தூய்மை, உண்மை மற்றும் நேர்மறை ஆற்றல் இருக்கும் இடத்தில் மட்டுமே லட்சுமி தேவி வீற்றிருக்கிறாள். இறுதியாக, துளசி மாதா என்பது வெறும் ஒரு செடி மட்டுமல்ல, அது நம் வாழ்வில் வரவிருக்கும் மங்களகரமான மற்றும் அமங்கலகரமான அறிகுறிகளை முன்கூட்டியே நமக்கு உணர்த்தும் ஒரு தெய்வீக சக்தியின் சின்னம் என்று கூறலாம். இந்த அறிகுறிகளை நாம் சரியான நேரத்தில் அடையாளம் கண்டு நம் வாழ்வில் தேவையான மாற்றங்களைச் செய்தால் லட்சுமி தேவியின் ஆசீர்வாதங்களை நிரந்தரமாக பெறலாம். எனவே துளசியை வழிபடுவதை வெறும் சடங்காக கருதாதீர்கள், மாறாக அது உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சி, அமைதி மற்றும் செழிப்பால் நிரப்பும் ஒரு ஆன்மீக பயிற்சியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். சாஸ்திரங்களின்படி துளசிச் செடியானது ஒரு சாதாரண செடி மட்டுமல்ல, அது தெய்வீக உணர்வின் சின்னமாகவும் தேவியின் இருப்பிடமாகவும் கூறப்படுகிறது. புராணங்கள், குறிப்பாக பத்ம புராணம், ஸ்கந்த புராணம் மற்றும் விஷ்ணு புராணம் ஆகியவை துளசியின் மகிமையை விவரிக்கின்றன. துளசி விஷ்ணு பகவானுக்கு மிகவும் பிடித்தமானதாகக் கருதப்படுகிறது, மேலும் விஷ்ணு பகவான் எங்கு வசிக்கிறாரோ அங்கு லட்சுமி தேவியும் தானாகவே வசிக்கிறார். இந்த காரணத்தினால் லட்சுமி தேவி ஒரு வீட்டிற்கு வரவிருக்கும்போது துளசி மாதா நுட்பமான மற்றும் தெய்வீகமான சமிக்ஞைகளை வெளிப்படுத்தத் தொடங்குகிறார் என்றும் அவற்றை அடையாளம் காண்பது மிகவும் முக்கியம் என்றும் நம்பப்படுகிறது. சாஸ்திரங்கள் இந்த அறிகுறிகள் வெறும் புறவயமானவை அல்ல என்றும், மாறாக வீட்டின் ஆற்றல், சூழல் மற்றும் ஒருவரின் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள் மூலமாக வெளிப்படுகின்றன என்றும் கூறுகின்றன. சாஸ்திரங்களில் விவரிக்கப்பட்டுள்ள முதல் மற்றும் மிக முக்கியமான அறிகுறி துளசிச் செடி வழக்கத்திற்கு மாறாக செழிப்பாகவும் அடர்த்தியாகவும் பளபளப்பாகவும் மாறுவதாகும். ஒரு வீட்டில் உள்ள துளசிச் செடி எந்தவொரு சிறப்பு பராமரிப்பும் இல்லாமலேயே வேகமாக வளரத் தொடங்கி அதன் இலைகள் முன்பை விட மென்மையாகவும் பளபளப்பாகவும் மேலும் உயிரோட்டமாகவும் தோன்றினால் அந்த வீட்டில் நேர்மறை ஆற்றலின் ஓட்டம் அதிகரித்துள்ளது என்பதற்கும் அங்கு தெய்வங்களின் ஆசீர்வாதங்கள் அதிகரித்து வருகின்றன என்பதற்கும் இது ஒரு அறிகுறியாக கருதப்படுகிறது. சாஸ்திரங்களின்படி துளசி மிகவும் உணர்திறன் கொண்ட ஒரு செடியாகும், அது வீட்டின் சூழலில் ஏற்படும் நுட்பமான மாற்றங்களை உடனடியாக உணர்ந்து கொள்ளும். ஒரு வீட்டில் தூய்மை, சுத்தமும் நல்ல எண்ணங்களும் பரவும்போது அவற்றின் விளைவுகள் துளசிச் செடியில் தெளிவாக தெரியும். இது லட்சுமி தேவி அந்த வீட்டிற்குள் நுழையப் போகிறார் அல்லது தனது ஆசீர்வாதங்களை பொழியப் போகிறார் என்பதற்கான அறிகுறியாகும். சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள மற்றொரு அறிகுறி துளசிச் செடிக்கு அருகில் ஒரு தெய்வீக நறுமணத்தை உணர்வதாகும். பெரும்பாலும் துளசிச் செடியைச் சுற்றி வழக்கமான இயற்கை வாசனையிலிருந்து வேறுபட்ட இனிமையான மற்றும் புனிதமான நறுமணம் உணரப்படுகிறது. இந்த நறுமணம் வாசனைத் திரவியங்கள் அல்லது பூக்களின் வாசனையைப் போல வலுவாக இல்லாமல் மிகவும் மென்மையாகவும் அமைதியாகவும் இதமாகவும் இருக்கும். சாஸ்திரங்கள் இதை தெய்வீக பிரசன்னத்தின் அறிகுறியாக கருதுகின்றன. தேவர்கள் ஓர் இடத்திற்கு வரும்போது காற்றில் ஒரு சிறப்பு நறுமணம் பரவுகிறது என்றும் அதை உணர்திறன் மிக்க மற்றும் அமைதியான மனம் கொண்டவர்களால் மட்டுமே உணர முடியும் என்றும் நம்பப்படுகிறது. இந்த அறிகுறி லட்சுமி தேவி அந்த இடத்திற்கு தனது ஆசீர்வாதங்களை வழங்க வருகிறார் என்பதை குறிக்கிறது. சாஸ்திரங்களில் விவரிக்கப்பட்டுள்ள மூன்றாவது முக்கியமான அறிகுறி துளசிச் செடியில் திடீரெனவும் ஏராளமாகவும் மொட்டுகள், மஞ்சரி பூக்கள் அல்லது விதைகள் தோன்றுவதாகும். துளசி பொதுவாக மொட்டுக்களை உருவாக்கும், ஆனால் அவை வழக்கத்திற்கு மாறாக அதிக எண்ணிக்கையில் அல்லது பருவம் அல்லாத காலத்தில் தோன்றினால் அது மிகவும் மங்களகரமான அறிகுறியாக கருதப்படுகிறது. இது உங்கள் வாழ்க்கையில், குறிப்பாக செல்வம், செழிப்பு மற்றும் மகிழ்ச்சி ஆகிய துறைகளில் பெரிய மாற்றங்களுக்கான நேரம் வந்துவிட்டது என்பதை குறிக்கிறது. சாஸ்திரங்களின்படி இந்த அறிகுறி லட்சுமி தேவியின் ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நுழையப் போகின்றன என்பதற்கும் உங்கள் துன்பங்கள் அனைத்தும் படிப்படியாக முடிவுக்கு வரும் என்பதற்கும் சான்றாகும். மேலும் துளசி பசுமையாகவும் புத்துணர்ச்சியுடனும் இருப்பது, அதன் இலைகள் விரைவில் உலராமல் இருப்பது மற்றும் செடியைச் சுற்றி ஒரு நேர்மறை ஆற்றல் உணரப்படுவது போன்ற சில நுட்பமான அறிகுறிகளையும் சாஸ்திரங்கள் குறிப்பிடுகின்றன. குடும்ப உறுப்பினர்களிடையே அன்பும் நல்லிணக்கமும் அதிகரித்து தேவையற்ற சண்டைகள் குறைந்து மன அமைதி ஏற்பட்டால் அதுவும் லட்சுமி தேவி வீட்டிற்கு வரப்போகிறார் என்பதற்கான அறிகுறியாக கருதப்படுகிறது. தூய்மை, உண்மை, நட்பண்பு மற்றும் நேர்மறை ஆற்றல் நிறைந்த சூழல் உள்ள இடங்களில் மட்டுமே லட்சுமி தேவி வாசம் செய்வதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இருப்பினும் அறிகுறிகளைப் பெறுவது மட்டும் போதாது என்றும் சாஸ்திரங்கள் தெளிவுபடுத்துகின்றன. ஒரு நபர் தனது செயல்களை தூய்மையாக வைத்திருக்கவில்லை என்றாலோ, வீட்டில் தூய்மையை பராமரிக்கவில்லை என்றாலோ அல்லது மற்றவர்களிடம் முறையற்ற முறையில் நடந்து கொண்டாலோ லட்சுமி தேவியின் நிரந்தர வாசம் சாத்தியமற்றது. எனவே இதுபோன்ற மங்களகரமான அறிகுறிகள் கிடைக்கும் போதெல்லாம் ஒருவர் தனது நடத்தையை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும், தவறாமல் பிரார்த்தனை செய்ய வேண்டும், மேலும் துளசி மாதாவிற்கு சேவை செய்வதில் எந்த குறையும் வைக்கக்கூடாது.
துளசி வழிபாட்டின் விதிகளையும் சாஸ்திரங்கள் வலியுறுத்துகின்றன. ஒவ்வொரு காலையும் குளித்த பிறகு துளசிக்கு நீர் அபிஷேகம் செய்து விளக்கேற்றி ஓம் துளசியை நமக அல்லது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். மாலையில் துளசிக்கு அருகில் விளக்கேற்றுவதும் மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது. இருப்பினும் சாஸ்திரங்களின்படி ஞாயிற்றுக்கிழமைகளிலும் ஏகாதசியிலும் துளசிக்கு நீர் அபிஷேகம் செய்யக்கூடாது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். மேலும் குளிக்காமல் துளசி இலைகளை பறிக்கக்கூடாது. சூரியன் மறைந்த பிறகு துளசியை தொடுவதையும் தவிர்க்க வேண்டும். இறுதியாக சாஸ்திரங்களின் சாராம்சம் என்னவென்றால், துளசி மாதா நம் வாழ்வில் வரவிருக்கும் மங்களகரமான மாற்றங்களின் முன்கூட்டிய அறிகுறிகளைத் தரும் ஒரு தெய்வீக சக்தி என்பதாகும். இந்த அறிகுறிகளை நாம் புரிந்துகொண்டு நமது வாழ்க்கையை சரியான திசையில் வழிநடத்தினால் லட்சுமி தேவியின் ஆசீர்வாதங்களை பெறுவதோடு மட்டுமல்லாமல் நமது வாழ்க்கையை மகிழ்ச்சி, அமைதி மற்றும் செழிப்பால் நிரப்ப முடியும். எனவே துளசிக்கு சேவை செய்வதையும் வழிபடுவதையும் வெறும் சடங்காக கருதாதீர்கள். மாறாக அதை உங்கள் வாழ்க்கையில் நேர்மறை ஆற்றலை புகுத்தி சமநிலையான, செழிப்பான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ உங்களுக்கு உதவும் ஒரு ஆன்மீக பயிற்சியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். சனாதன மரபில் துளசிச் செடி மிகவும் புனிதமானதாகவும் தெய்வீகமானதாகவும் கருதப்படுகிறது. இது ஒரு மருத்துவத் தாவரமாக மட்டுமல்லாமல் தேவியின் வெளிப்பாடாகவும், குறிப்பாக லட்சுமி தேவி மற்றும் விஷ்ணு பகவானின் பிரியமானதாகவும் வணங்கப்படுகிறது. எனவே துளசிக்கு நீர் ஊற்றுவது ஒரு எளிய செயல் அல்ல, மாறாக இது ஒரு முழுமையான மதச் சடங்காகும். இதற்கு முறையான அனுசரிப்பு, நேரம் மற்றும் ஆன்மா தேவை. துளசிக்குச் சரியாக நீர் ஊற்றினால் அது வீட்டிற்கு மகிழ்ச்சி, அமைதி, நேர்மறை ஆற்றல் மற்றும் செழிப்பை ஈர்க்கிறது. இருப்பினும் இந்த சடங்கில் ஏற்படும் அலட்சியம் அல்லது தவறுகள் அதன் முழு பலன்களையும் இழக்க வழிவகுக்கும். துளசிக்கு நீர் ஊற்றுவதற்கான சரியான நேரத்தை புரிந்துகொள்வது மிகவும் முக்கியம். சாஸ்திரங்களின்படி துளசிக்கு எப்போதும் காலையில், குறிப்பாக சூரிய உதயத்திற்குப் பிறகு நீர் ஊற்ற வேண்டும். இந்த நேரம் தூய்மை மற்றும் நேர்மறை ஆற்றல் நிறைந்தது. இது துளசி வழிபாட்டின் பலனை பன்மடங்கு அதிகரிக்கிறது. காலையில் குளித்த பிறகு சுத்தமான மற்றும் நேர்த்தியான ஆடைகளை அணிந்த பின்னரே துளசியை அணுக வேண்டும். குளிக்காமல் அல்லது அசுத்தமான நிலையில் துளசிக்கு நீர் ஊற்றுவது பொருத்தமானதாக கருதப்படுவதில்லை, ஏனெனில் அது வழிபாட்டின் புனிதத்தை குறைக்கிறது. மேலும் மாலையில் துளசிச் செடிக்கு தண்ணீர் ஊற்றுவதை தவிர்க்க வேண்டும். இருப்பினும் மாலையில் அதன் அருகில் விளக்கேற்றுவது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது. துளசிச் செடிக்கு தண்ணீர் ஊற்றுவதற்கு முன் மனதை அமைதிப்படுத்தி ஒருமுகப்படுத்த வேண்டும். பூஜை செய்யும் போது நம்பிக்கை, பக்தி மற்றும் நேர்மறையான உணர்வுகள் இருப்பது அவசியம். மனம் அமைதியற்ற அல்லது எதிர்மறையான எண்ணங்களால் நிறைந்திருந்தால் பூஜையின் முழு பலன்களையும் பெற முடியாது. அடுத்து ஒரு சுத்தமான பாத்திரத்தில், குறிப்பாக ஒரு செம்பு பானையில் தண்ணீரை நிரப்பவும். செம்பு பாத்திரங்கள் தூய்மை மற்றும் ஆற்றலின் சின்னமாக கருதப்படுவதால் அவற்றை பூஜையில் பயன்படுத்துவது மங்களகரமானது. முடிந்தால் தண்ணீரில் சிறிதளவு கங்கை நீரை சேர்க்கவும், இது அதன் தூய்மையை மேலும் அதிகரிக்கும். சிலர் தண்ணீரில் மஞ்சள் அல்லது அரிசி மணிகளையும் சேர்க்கிறார்கள், ஆனால் பொதுவாக சுத்தமான தண்ணீர் மட்டுமே போதுமானது. நீங்கள் துளசிச் செடியை அணுகும்போது முதலில் அதை வணங்கி மனதளவில் விஷ்ணு பகவானையும் லட்சுமி தேவியையும் நினைவில் கொள்ளுங்கள். பின்னர் மெதுவாகவும் பக்தியுடனும் துளசிச் செடியின் வேர்களில் தண்ணீரை ஊற்றவும். அதிகப்படியான தண்ணீரை ஊற்றாமல் கவனமாக இருங்கள், ஏனெனில் இது வேர்களை சேதப்படுத்தும். துளசிச் செடிக்கு தேவையான அளவு மட்டுமே தண்ணீர் ஊற்றவும். தண்ணீர் ஊற்றும்போது அவசரப்பட வேண்டாம், அதற்கு பதிலாக முழுமையான கவனத்துடனும் பக்தியுடனும் அதை செய்யுங்கள். இது வெறும் செயலாக இல்லாமல் அந்த தருணத்தில் முழுமையாக ஈடுபடும் ஒரு தியானமாக இருக்க வேண்டும். துளசிக்கு தண்ணீர் ஊற்றும்போது மந்திரங்களை உச்சரிப்பது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது. மிகவும் பொதுவான மற்றும் சக்திவாய்ந்த மந்திரம் ஓம் துளசியை நமக என்பதாகும். தண்ணீர் ஊற்றும்போது இந்த மந்திரத்தை உச்சரிப்பது துளசி மாதாவை மகிழ்விப்பதோடு வீட்டிற்கு நேர்மறை ஆற்றலையும் கொண்டுவருகிறது. மேலும் துளசி விஷ்ணு பகவானுக்கு மிகவும் பிரியமானது என்பதால் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற மந்திரத்தையும் உச்சரிக்கலாம். மந்திரங்களை மெதுவாகவும் தெளிவாகவும் உச்சரிக்க வேண்டும், அப்போதுதான் அதன் ஒலியும் அதிர்வுகளும் சூழலை தூய்மைப்படுத்தும். விரும்பினால் துளசி ஆரத்தியையும் செய்யலாம், இது பூஜையை மேலும் முழுமையாக்குகிறது. தண்ணீர் ஊற்றிய பிறகு துளசிச் செடியை சுற்றி வருவதும் மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது. பொதுவாக 3, 5 அல்லது 7 முறை சுற்றி வர வேண்டும். சுற்றி வரும்போதும் தொடர்ந்து மந்திரங்களை உச்சரித்து உங்கள் விருப்பங்களை மனதில் தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். துளசிக்கு முன்பாகச் செய்யப்படும் பிரார்த்தனைகள் விரைவாக நிறைவேறும் என்று நம்பப்படுகிறது. சுற்றி வரும்போது துளசிக்கு நன்றி தெரிவித்து அதன் ஆசீர்வாதங்களைப் பெற அதை தொடவும். இது மனதிற்கு அமைதியை கொண்டு வந்து ஆன்மீக சமநிலையை பராமரிக்கிறது.
மாலையில் துளசிக்கு அருகில் விளக்கேற்றுவது ஒரு மிக முக்கியமான பாரம்பரியமாகும். விளக்கில் நெய் அல்லது கடுகு எண்ணெயை பயன்படுத்தலாம். விளக்கேற்றும் போது விஷ்ணு பகவானையும் லட்சுமி தேவியையும் நினைத்து உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியும் செழிப்பும் நிலவ பிரார்த்தனை செய்யுங்கள். மாலையில் துளசி செடிக்கு அருகில் விளக்கேற்றுவது எதிர்மறை ஆற்றலை அகற்றி வீட்டிற்குள் நேர்மறை ஆற்றலை கொண்டுவரும் என்று நம்பப்படுகிறது. இருப்பினும் சில முன்னெச்சரிக்கைகள் அவசியம். சாஸ்திரங்களின்படி ஞாயிற்றுக்கிழமைகளிலும் ஏகாதசியிலும் துளசிக்கு தண்ணீர் ஊற்றக்கூடாது. மேலும் குளிக்காமலோ அல்லது சூரியன் மறைந்த பிறகோ துளசி இலைகளை பறிக்கக்கூடாது. துளசி செடியை சுற்றி தூய்மையை பேணுவதும் மிகவும் முக்கியம். அங்கு அழுக்கோ குப்பையோ இருக்கக்கூடாது. காலணிகள் அல்லது செருப்புகளை அணிந்திருக்கும் போது துளசி செடியை ஒருபோதும் தொடாதீர்கள். மேலும் அதை சுற்றி தூய்மை பேணப்பட வேண்டும். இறுதியாக துளசிக்கு நீர் அர்ப்பணிப்பது ஒரு மதக் கடமை மட்டுமல்ல, அது ஒரு ஆன்மீக பயிற்சி என்பதையும் புரிந்துகொள்வது அவசியம். சரியான முறை, விதிகள் மற்றும் பக்தியுடன் இதை செய்யும்போது அது உங்கள் வாழ்க்கையில் ஆழமான நேர்மறையான மாற்றங்களை கொண்டுவரும். உங்கள் மனம் அமைதியடையும், வீட்டில் உள்ள சூழல் தூய்மையாகவும் நேர்மறையாகவும் மாறும். மேலும் லட்சுமி தேவியின் ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்வில் நிலைத்திருக்கும். எனவே துளசிக்கு நீர் அர்ப்பணிப்பதை உங்கள் அன்றாட வழக்கத்தின் ஒரு பகுதியாக ஆக்கி அதை முழு நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் செய்யுங்கள். அப்போதுதான் நீங்கள் மகிழ்ச்சியான, செழிப்பான மற்றும் சமநிலையான வாழ்க்கையை வாழ முடியும். எனவே நண்பர்களே, லட்சுமி தேவியின் வருகைக்கு முன்பு தோன்றும் துளசி மாதாவின் 3 மங்களகரமான அறிகுறிகள் இவைதான். உங்கள் வீட்டில் இதுபோன்ற அறிகுறிகளை நீங்கள் கண்டால் மகிழ்ச்சியும் செழிப்பும் உங்கள் வீட்டு வாசலில் உள்ளன என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த அறிகுறிகளை புரிந்துகொண்டு உங்கள் வாழ்க்கையில் நற்செயல்களை பின்பற்றுவதுதான். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இதுபோன்ற ஆன்மீக மற்றும் பயனுள்ள வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.